என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் சா. திருமாயூரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணையாளர் திருச்சி. நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் களப்பணிகளில் களமாடக்கூடிய கள போராளிகளாகவும் களங்காணும் சிறுத்தையாகவும் களத்தில் நிற்போம், களமாடிடுவோம். எழுச்சி தமிழர் அவர்களின் கால் நூற்றாண்டு பயணங்களை கடந்து விடுதலை சிறுத்தை கட்சியானது அங்குலம் அங்குலமாக இன்று மாபெரும் அசைக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளதை நம்ம தேர்தல் ஆணையத்தின் மூலம் நமது சின்னத்தை உறுதிப்படுத்தியும் கட்சியின் மாநில அந்தஸ்தை பெற்றும் மாபெரும் அசைக்க முடியாத அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் உயர்ந்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத சன் பரிவார்களும் RSS பிஜேபி கைக்கூலிகளும் சில சாதிய அமைப்பினரும் ஒரு சில உளவுத்துறை மீடியாக்கள் பத்திரிகையாளர்களை உண்மையில் நேசிக்கும் உறவுகளை தவிர சில மீடியாக்கள் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறு பரப்பியும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது பொய்யான கருத்துக்களை திணித்து சில கயவர்கள் பதிவை மேற்கொண்டு தான் வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் சமூக வலைத்தளத்திலும் பாலிமர் நியூஸ் போன்ற மீடியாக்கள் அவதூறான பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்து தான் வருகிறார்கள். எழுச்சி தமிழரின் ஒப்பற்ற தியாகம் ஒட்டுமொத்த ஏழை எளிய விளிம்புநிலை மக்களுக்கு தெரியும். நமது பாதுகாவலர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நம் மக்களும் விடுதலை சிறுத்தையும் அறிவார்கள். ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமின்றி இந்திய தேசிய அளவில் விடுதலை சிறுத்தைக்கான மாநிலங்களாக கட்சி வளர்ந்து பரிணாமம் பெற்று இன்று விடுதலை சிறுத்தை என்பது மாபெரும் அங்கீகாரத்துடன் உள்ளது. அண்ணன் எழுச்சி தமிழர் யாரை கை காட்டுகிறாரோ, யாரை அசைவு செய்கிறாரோ அவரே இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அண்ணன் அவர்களின் அதிகார பகிர்வு மிக ஆளுமையானது, ஆழமானது. ஒப்பற்ற தியாகத்தில் எழுச்சி தமிழரின் வாழ்க்கை பயணம் அமைந்துள்ளது. இளம் சிறுத்தையாகவும் களங்காணும் சிறுத்தையாகவும் களத்தில் பயணிப்போம். இனி ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை, ஒருவரையும் விடமாட்டோம். இது திருமா காலம், இது திருமா மண்.